மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். கொஞ்சமாக புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கியாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு வந்துடட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆல்ரெடி 1 கப்பு ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா ரைஸோடு ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். இந்த கேப்பில் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு 2-3 பல் தேங்காய், கொஞ்சமாக முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு மூடி போட்டு தம் போட்டு விட்டுருங்க. தம் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பிரியாணி இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.